கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் இன்னைக்கு சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நடந்த இப்ப ஏற்கனவே கடந்த மாதத்தில் நம்ம முதுகுளத்தூர் முடிச்சோம். இன்றைக்கு பரமக்குடி டிசம்பருக்குள் மீதி 2 அக்டோபர் 31 வரைக்கும் உங்க மாவட்டத்தில் 144 இருக்கும். அதனால நவம்பர் டிசம்பர்ல மற்ற 2 தொகுதி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் நாங்கள் தொகுதி வாரியான கூட்டங்களை போடுவதற்கான திட்டம் இருக்கு. அதை தொடர்ந்து 6 மாசமா நிறைவேற்றிட்டு வரோம். அதற்கு பிறகு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் ஆரம்பிக்கும். என்டிஏ கூட்டணியில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. ஏன்னா நாங்கள் 24 மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் அன்கண்டிஷனலா அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது. இன்றைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல. நீங்க எங்கே வந்தப்ப கேட்டீங்க. நான் அப்படி சந்திக்கணும்னு நினைச்சா நான் டெல்லியில அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுதான் சந்திப்பேன் தவிர இங்க வருகிற இடத்துல சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இதுவரைக்கும் எனக்கு வரல. சமீபத்தில் எடப்பாடி சொல்லும்போது நான் பெரியவங்க காலம் இருந்தேன் அப்படின்னு பெரியவங்க காலம் இருந்தேன், நான் வேற யாரு காலம் இல்லை, சசிகலாமாவை பாராட்டி பேசினாங்க. நன்றி. ஏதோ உணர்ந்தா நன்றி தான். தன்னை பதவியில் அமர்த்தியவர்கள் தன்னை விட பெரியவர் என்று உணர்ந்தால் சரி. இபிஎஸ் என்னங்க கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும். அதனால நாம முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு. ஒன்று இணைன்னா ஒரே கட்சி ஆறது கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 7-8 ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் இதை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம். தெரியவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர். எனது நல்ல நண்பர் அவர். அது சரி, நீங்க பேசுறவங்கள்ட்ட தான் கேட்கணும், என்னிட்ட போய் கேட்டா. நான் இண்டிபெண்டா பேச முடியும். நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம். ஆனால் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். அதனால அவருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதுதான் உண்மை. அதான் சொன்னார, எனது சொந்த கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொல்லுவேன். அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுறதுன்னு நீங்க எடுத்துக்கணும்னா அது உங்களுடைய விருப்பம். நான் அப்படி பார்க்கல. அவர் ஒரு தொண்டராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு.
இன்றைக்கு மேலிடம் சொல்வதற்கேற்ப அவர் ஒரு தொண்டராக அதை ஏற்றுக்கொண்டு அதில் வழி அந்த வழி செல்றார். உச்சநீதியிலே சசிகலா அம்மாவை பற்றி அவதூறா எடப்பாடி பேசலையா அப்படின்னு பார்த்து அதான் சொல்லுறேன், தன்னை பதவியிலே முக்கியமான பதவியை அமர வைத்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான். பாஜக வாக்குறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதாவது தொடர்ந்து பேரணிகள் ஆர்ப்பாட்டம் வாக்குறுதி நடந்திருக்கும். எனக்கு தெரியல. ஆனா சிவகங்கை எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே இவிஎம்லாம் எதுவும் தப்பு நடக்க வாய்ப்பில்லைன்னு பேசியிருக்காரு. இந்த வாய்ப்பு அவரே பதில் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சிக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு. இதே மாநாடு அரசியல் நடந்துட்டே இருக்கு. குறிப்பாக அங்கிருந்து சொன்னது அது ஒரு பெரிய விஷயம். சீமான் கூட அநீதியை கட்டிலிருந்து கட்டலை அநீதியா சொல்றாங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் நேற்று நான் தஞ்சாவூர்ல பதில் சொல்லி உங்க தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகையிலும் வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் அதே அரைச்சமாக அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன். விஜயமே எங்களோட ஆட்சி அதிகாரத்தில் பதவி அவர் தலைமையில் வாய்ப்பு தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் 4 அடிகள் வாய்ப்பு. சத்துணவு ஊழியர்களை விசாரணைலாம் முடிச்சு நடவடிக்கை எடுக்கும். அது சரியான கோரிக்கை தான். அது அரசாங்கம் வரவேற்குது. ஆமா, நாளைக்கு ரிட்டையர் ஆகிறோம்னா இன்னைக்கு போய் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒருத்தரை பழி வாங்குற மாதிரி. அப்படி எது இருந்தா 3 மாதங்களுக்கு முன்பே அவர் மீது எது இருந்தால் துறை ரீதியாகவோ இல்லை வேற நடவடிக்கை எடுக்காம கடைசி நிமிடத்தில் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்தவித முறையீடோ அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்போ இல்லாமல் செய்யறது தவறான ஒன்று. அதனால் அவருக்கு கோரிக்கை நியாயமானது. அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதாங்க ஏற்கனவே 2 அணி இருக்கு. ஆளுங்கட்சி திமுக அணி, என்டிஏ ஒன்று இருக்கு. திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டிவிடுவேங்கிறாரு, கடந்த ஆளுங்க போட்டிவிடுவாங்க. திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமையும். அது நீங்க அவரை தான் கேட்கணும். எந்த கட்சின்னு நீங்க அவரை தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அதை பற்றி தான் ஏற்கனவே கேட்டாங்க, நான் பதில் சொல்லுவேன். இப்பொழுது நாங்கள் தொகுதி வாரியாக கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வேலையில் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும். சார், உங்க கேள்விகளுக்கெல்லாம் அவர் தான் சரியா கேட்டாரு, நண்பர் கேட்டாரு. அது நயினார் நாகேந்திரன் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்ல அது நான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். பட்சத்தில் அதெல்லாம் கிடையாது. அவர் சரியா கேட்டார் தம்பி வந்த உடனே. அந்த கேள்விக்கு நண்பர் நயினார் நாகேந்திரன் தான் நீங்க கேட்கணும். இன்னொன்னு, டிசம்பர் மாதத்திற்குள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அமமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இந்த தேர்தலில் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். எல்லா கட்சியும் அப்படித்தானே அவங்க நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப கட்சி தேர்தல் 6-7 மாசம் தான் இருக்கு, வேகப்படுத்துறது சொல்றது இயற்கை தானே. அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது அதுக்கு தானே வந்திருக்கேன். இங்கே உள்ள கிளை செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து தேர்தலுக்காக அவர்களை பணியை துரிதப்படுத்துவதற்காக வந்திருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக என்னங்க, ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கும்போது தான் வெற்றி பெற ஒரு சூழ்நிலை. அதுக்கு உங்களுடைய 19, 21, 24 தேர்தல் முடிவுகள்
என்ன நடந்தது என்பதை எல்லோருக்கும் தெரியும்.